Srikanto Maturo Yasya Janani Sarvamangala Janakashankaro Devahatam Vande ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபதினம். இந்த சுபதினம் பகிர்வுகள் வந்தபோது முதல் எபிசோட்ல ஓரிருக்கையில மகாபெரிவா மணிமண்டபம் அது கட்டிருந்த போது நான் எடுத்த படத்திலிருந்து ஒரு 5-6 மினிட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே படத்துல மீதி இருக்கிற பகுதிகள் ஃபுல்லா பார்த்து முடிக்கலான்னு இருக்கோம். ஒரு 15-16 நிமிஷம் வரும். மெயினா ஏன் இப்போ இந்த சமயத்துல இந்த ஓரிருக்கை மணிமண்டபம் பத்தி படத்தை போடணும்னு கேட்டாக்க 2 விஷயங்கள். ஒண்ணு, இப்ப சாதுர்மாசியம் நடக்கிறது. இந்த படத்திலேயே சொல்லிருப்ப ஜெயேந்திர பெரியவா முதல்ல அவர் பீடாதிபதி ஆன போது முதல் சாதுர்மாசியம் இந்த ஓரிருக்கையில தான் பண்ணாராம். இப்பொழுது இருக்கிற காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி பெரியவா கூட இப்பொழுது சாதுர்மாசிய விரதம் இந்த குரு பௌர்ணிமால வியாச பூஜையோடு தொடங்கி இருக்கிறார் இதே ஓரிருக்கை மணிமண்டபத்துல. இந்த ஓரிருக்கை மணிமண்டபம் கட்டும்போது நடந்த மிக சுவாரஸ்யமான சில தெய்வீக நிகழ்வுகளை இந்த பகுதியில நீங்க இப்போ பார்க்கலாம். This Manibandabam is a small token of gratitude, as fitting as Chora Kingdom's consecration of Brihadishwara Temple in Tanjavur and Pallava Kingdom's Ekambareshwara Temple in Kanchi. The spark of this thought, of course, did not occur to a king, but to a humble yet noble devotee of Mahaperiyava, Sri V. Venkatrama Iyer, fondly known as Pradosham Mama. மாமா சொல்லுவா, ஒருத்தர் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன உபகாரம் பண்ணிட்டா அதுவும் டைம்லி பண்ணிட்டாள்னா இவாளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்பா அப்படின்னு சொல்கிற பழக்கம் ஒன்று உண்டு. ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணவாளுக்கே கோயில் கட்டி கும்பிடணுங்கிற போது சாட்சாத் ஈஸ்வரனான பெரியவா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ க்ஷேமத்தை கொடுத்துருக்காளே, அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்னு மாமாவுக்கு ஆசை வந்தது. எங்கே கோயில் கட்டுறது, எப்படி கட்டுறது, நானும் ஏழை பிராமணம், நான் எப்படி கோயில் கட்டுறது, மாமாட்ட வளர்கிற குழந்தைகளை கூப்பிட்டு அவளுக்கு இடத்தெல்லாம் பார்த்துன்னு வா அப்படின்னு அனுப்பிச்சா. செவிலிமேடுங்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பாலாத்தம் கரையாகவே நடந்து வந்து இந்த ஓரிக்கை இப்போ இருக்கிற இந்த லேண்டெல்லாம் பார்த்துட்டு திரும்பி மாமாட்ட வந்தா. மாமாட்ட வந்து இடத்தெல்லாம் பார்த்துடாப்பானா பார்த்தோம், செவிலிமேட்டில் இந்த லேண்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் தள்ளி வந்தோம், அங்கே ஒரு சின்ன மணல் மேடு இருந்தது, வாட்டர் ஒர்க்ஸ் மாதிரி அங்கே கொஞ்சம் இருந்தது, பக்கத்தில் பாலாறு போயின்னு இருக்கு, அங்கே ஒரு பெரிய ஒரே மாதிரி கண்டினியூஸ் பீஸாக ஒரு லேண்ட் ஒன்று அங்கே நிறைய இருந்தது அப்படின்னு அந்த குழந்தைகள் சொன்னான். அப்படி சொல்லின்னு இருக்கிற சமயத்தில் கரண்ட் போச்சு. என்னடா பெரியவாடு கோயில் கட்டலான்னு சொல்கிற போது கரண்ட் போகிறதே அப்படின்னா. அப்படி சொல்லி முடித்த 2வது நிமிஷம் ரொம்ப பிரகாசமாக, சாதாரண பிரகாசத்தை விட கொஞ்சம் அதிக பிரகாசமாக அந்த கரண்ட் வந்தது. ஆச்சரியப்பட்டா. Just an illusion or a divine sanction was the query in his mind. Back came the reply. மேனாக்குள்ளே தான் பெரியவா படுத்துப்பா. மேனா வெளியில் இவர் அரிக்கன் லைட் வச்சுருக்கு. அரிக்கன் லைட் வச்சா என்ன அடையாளம்னா அன்றைக்கி பெரியவா படுத்துட்டாச்சு, விஷ்ராந்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மணி 8-8:30 மணி இருக்கும். அடாடா பெரியவா படுத்துட்டாளே, நம்ம ஏதோ சூரியகன் நினச்சோம் படுத்துட்டாளே அப்படின்னு நினச்சிருந்தா. அப்புறம் தலையை போட்டுருந்தது. சரி மாமா பேசாமல் படுத்துட்டா, பெரியவா ஒன்றும் சொல்லலையேங்கிற ஒரு தாபத்தோடு படுத்துட்டா. ஒரு 10:30 மணி இருக்கும். பெரியவா எழுந்து இந்த கை தட்டுவாவா, அவள் கை தட்டுற சத்தம் கேட்டுது. உடனே டக்குன்னு கைகிரி மன்றம் எழுந்து மேனாவோட அந்த கதவை ஸ்லைடிங் டோர் இருக்கும், அந்த கதவை திறந்து பெரியவா உத்தரவாதன்னு பார்த்தா. பிரம்மஸ்ரீயை கூப்பிட்டு சொல்கிறா, நான் இன்னைக்கு கார்த்தால் ஒரு கனவு கண்டேன், உங்கள்கிட்ட சொன்னேனோ அப்படின்னா. சொல்லலையே பெரியவா அப்படின்னு அவர் சொல்கிறார். அவனை பெரியவா சொல்கிறான், நிறைய சன்னியாசிகள் வந்தவாசி ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கா, நானும் கூடவே நடந்து போயிட்டே இருக்கேன், மேனால நான் போயின்னு இருக்கேன். அப்படி போகிற போது அங்கே ஒரு ஆறு போயின்னு இருக்கு, மணல் மேடு இருக்குது, குடியானமாக குழந்தைகள்லாம் பக்கத்தில் உற்சாகமாக விளையாடின்னு இருக்கா. அங்கே பக்கத்துலேயே மணல் மேடு பக்கத்துலேயே நான் தங்கிடுறேன். நான் அங்கே மேனாவை கதவை திறந்தேன், அங்கே ஒரு பாட்டிமா இருந்தா அப்படின்னா. நான் அப்படி போய் கதவை திறந்து அப்படி போய் அங்கே போகிற போது ஒரே இருட்டாக இருந்தது. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பிரகாசமாக எடுத்து, அவளோட பாஷையில் பிரகாசமாக எடுத்து அப்படின்னா. அதாவது பிரதோஷமாக அந்த குழந்தைகள் பார்த்த அனுபவத்தை என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாலோ அதை அப்படியே படம் பிடிச்ச மாதிரி பெரியவா தன்னோட கனவாக எடுத்து சொன்னான். ஆஹா, பெரியவா அந்த ஊர்ஜிதப்படுத்த மாமாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. It did ease the arrow out of the bow, and the monumental effort to build a temple for Jagadguru Chandrasekharendra Saraswati of Kanchi Kamakoti Peetham
was put on track by his own true devotee. எவ்வளோன்னா சொல்ல தெரியல. அமௌண்ட் எவ்வளோ வரும், பெருசாக இருக்கணும், பெரிய கோயிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பிளானை போடணும் வடக்கு போன உடனே. When I went to the mutt, Pujya Shri Jayendra Saraswati Swamigal blessed me to plan big. Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara. எடுத்துக்கிட்டு பிளான் எடுத்துக்கிட்டு பெரியவா அப்போ இருக்கா கொண்டு போய் காமிச்சேன். எங்கள் பிளான் காமிச்சேன். இப்படி விரிச்சு கண்ணாடி போட்டு அவங்க பார்த்தார். அது அசாத்தியமான அனுகிரகம். சரி அப்படின்ட்டு கட்டுவோம் கொடுத்துட்டேன். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அப்புறம் எனக்கு மனசு தைரியம் வந்துடுச்சு. When Parameshwara is pleased with the design of his Kailasha, it spells the best omen for mankind. அப்படி அவ சொல்லி வந்த அந்த இடம் தான் இதோ இங்கே இருக்கிற அழகான இந்த ஓரிக்க இடம். இங்கே ஒரே சீரா, அதாவது ஒரு 10 ஏக்கர் ஒன்றா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இன்னைக்கு தானாக கிடைச்சது, இயற்கையாக கிடைச்சது. இங்கே நிலம் வாங்கின 1 மாதம் கூட ஆல பாலாட்டில் வெள்ளம் வந்து இதெல்லாம் அண்டர் வாட்டர், அவ்வளோ தண்ணி வந்தது. ஒரு இடத்துல வெள்ளம் வந்து அந்த பூமியை தொட்டதுனாலே நல்ல சகுனம்னு சொல்றது உண்டு. நல்ல காரியத்துக்கு அப்படி நடக்கணும். அதே மாதிரி நடந்தது. ஜெயமே தீடும். Oririkkai is just 9 kilometers off the Chennai-Bangalore highway near Kanchipuram. சத்குருநாதா சந்திரசேகர சத்குருநாதா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. The Shatabdi Mani Mandapam will be an all granite marble in sculpture. சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய. Incorporating the best of Chora, Nayaka and Pallava traditions. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர. It will have 4 main hallways called the Maha Mandapam, Praja Mandapam, Prakara Mandapam and Paduka Mandapam. Na tadari காலடியில் வந்துதித்தான். And they will be supported by 100 magnificently carved pillars. வந்துதித்தான் சங்கரனே இங்கவதரி. பெரியவா அந்த காலத்தில் 151 வயசு நான் இருப்பேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாளாம். அதனால 151 தூணில் தான் எங்கள் கோவில். அதனால் அப்படி தான் பிளான் பண்ணிச்சு. இன்னமும் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அவன் 151 வயசு இருக்கேன்னு சொல்கிறவா அதை 100 வயசாக தன்னோட காலகட்டத்தை சுருக்கிண்டா. அது தகுந்த மாதிரி இங்கே வந்த தூண்களும் 100 தூண்களாக அமைஞ்சு போச்சு. The outer walls of the inner Prakara and the inner walls of the outer Prakara will depict the life and work of a venerable Mahaperiyava. The sacred Padukas of Mahaperiyava with Swarna Kavacham will be enshrined in the Mani Mandapam along with his Sila Rupam. இது கல்லால புறா கட்டுறோம். கல்லுக்கு எத்தனை ஆயுசு சொல்ல முடியுமா? இது 160 அடி. தஞ்சாவூர்ல இது கிட்டத்தட்ட 3/4% கொஞ்சம் குறைச்சேன். இப்போவும் அதில் ஒரு விதமான செங்கலோ காங்கிரீட்டோ சிமெண்ட்டோ இல்லை கம்பியோ ஒன்றும் கிடையாது. வெறும் மணல் மேலே நிற்கிது. இப்போ
எத்தனாயிரம் 30,000 டன் நிற்குது. குளம் கல் தானே, கல் கிடைக்கல. அப்பா பெரியவாளை பிரார்த்தனை பண்ண, என்ன பெரியவா கல் கிடைக்கலையே, ராமகிருஷ்ணா மடத்தில் கல்லை கட்டுறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அவா கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி கல் கொண்டாந்து போட்டிருக்காங்க. என்ன காரணத்தினாலேயோ அவங்க கல்லில் வேணால் செங்கல்ல கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. அந்த கல்லெல்லாம் நாங்கள் போய் கேட்டேன், சரி நீ கொடுத்த விலையை கொடுத்துட்டு எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டேன். அந்த கல் வரலைன்னா நம்ம கல்லில் பண்ண முடியாது. அவரும் அம்பாளை தானே பூஜை பண்ணார், ராமகிருஷ்ணன். அது அம்பாளை கொடுத்துருக்கா. It will also be a temple of learning and universal understanding, besides being an important center of our ancient culture and heritage. The Sri 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 Mahalakshmi Matrubhuteshwara Trust, SSSMM Trust in short, was incorporated in 1989 for the purpose of building this Mani Mandapam, and with the profound hope of donations from righteous devotees. நம்முடைய காலத்திலே கண்கண்ட தெய்வமாகவும் நடமாடும் தெய்வமாகவும் நாம் எல்லாம் வணங்கின நம்முடைய குருநாதரிடம் நாம் எல்லாம் பக்தி செலுத்தினோம், மேலும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான பிரயோஜனமாக நாம் எல்லாம் கருத வேண்டும். ஓரிக்கையிலே நாங்கள் சாதுர்மாசம் செய்தோம். நான் மடத்துக்கு வந்த பிற்பாடு முதல் சாதுர்மாசம் பெரியவருடைய 60வது ஆண்டு விழாவும் அங்கே தான் நடைபெற்றது. அப்படிப்பட்ட குருநாதருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அதன் மூலம் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த மணிமண்டபமானது இந்த காலத்திலே கட்டக்கூடிய கோயில் அல்ல. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் அந்த காலத்திலே கருங்கல்லில் எப்படி கட்டினார்களோ அதுபோல நம்முடைய ஆஸ்தானஸ்தபதியாக உள்ள கணபதிஸ்தபதி அவர்கள் அந்த கோயிலை சிறப்பாக செய்து வருகிறார்கள். On 9th June 1997, work at the site in Oririkai commenced in the presence of Srimati M.S. Subbalakshmi and Sri T. Sadasivam of Kalki, with the auspicious ceremony Sanghasthabanam performed according to the Agama Shastras. Maitri bhajata akhilakh jete, Maitri bhajata akhilakh jete, Maitri bhajata. The involvement of the Queen of Carnatic music and her noble husband in raising this Karunalayam for Mahapiriva was phenomenal. The proceeds of many of her concerts, as also the purse given to her as part of the Presidential Award, had been consecrated to this divine project. In fact, till very recently, the trust itself functioned from their residence. On 12th August 2002, the Bhumi Puja for installing the Paduka Mandapam was performed. The golden heart of Pradosham Iyer would have been delighted from his abode at the lotus feet of Mahapiriva, which he attained in 1999. The human efforts transformed into divine wish started infusing fresh fillip to this monumental endeavor. Perasthabanam, Pera is petty box, was performed in Oririkai, strictly in accordance with the rules detailed in Agama Shastras for the Paduka Mandapam. Pujya Shri Jayendra Saraswati Swamigal guided in the ceremonies performed. A silver box with 25 inner rectangular silver dabbas with Navaratnams, Dhanyams, Pratimas in gold of elephant, Rishabha, Sulam, etc. were downed in the Isana Dik of the Paduka Mandapam by His Holiness. Brahmarandiram, an Agama ceremony to close the thread-like hole running from the ceiling of the Moolasthanam of the 100 feet tall Vimanam to its summit, was celebrated in a grand manner. துயர்வேதனை தீரருட்கரமு ஜயமேந்திடும் எம் குருநாத
ஜயமேந்திடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாதா. On 11th December 2009, work on carving the Silarubam of Mahaperiva commenced, with related puja being performed by Pujya Shri Jayendra Saraswati Swamigal. Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara. Under the active guidance of the seers of Kanchi Math, the veteran Sri Ganapati Stapati and his family, along with the dedicated team of sculptors, are working in full swing, including plans for carving Nandi and building a 60 feet long Rajagopuram. It is indeed a miracle how funds have trickled in so far, and how not even a day's work has been hampered for want of funds. Irrespective of caste, creed and age, irrespective of being rich or not so, the passion of devotees to show their gratitude to Mahaperiva by contributing one's mite to this monumental task has been the reason. While the efforts are reaching their crescendo, the need to substantiate its strings are still there. The best way of seeking the blessings of Mahaperiva. எல்லா பக்தர்களும் இது போன்ற குரு கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த குருநாதருடைய அனுகிரகத்தோடு மணிமண்டபம் சிறப்பாக விளங்கி கணபதி ஸ்தபதியினுடைய பெயரும் அதிலே பொறிக்கப்பட்டு எப்பொழுதும் இப்படி ஒரு ஸ்தபதி இருந்து இதை கட்டினார் என்று நினைவுறும் வகையிலே அந்த மணிமண்டபம் விளங்க வேண்டுமென பக்தர்கள் அனைவரையும் அழைத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. காஞ்சி காமகோட்டி குருநாத அவன் காலடி பேணிடும் பீட்டம். காஞ்சி காமகோட்டி குருநாத அன்பால் அடியார் குறை தீர்க்கும். அன்பால் அடியார் துயர் தீர்க்கும். அன்பால் அடியார் துயர் தீர்க்கும். கண் பார்த்தமக்கின்னருள் தாத்தா இன்னருள் தா இன்னருள் தா. இந்த படம் நான் சொன்னது போல மணிமண்டபம் கட்டிருந்த போது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த போது எடுத்த படம். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடந்த போது, அதுக்கப்புறம் நந்தி மண்டபம் கான்செக்ரேட் ஆன போது, அந்த மாதிரியும் பல படங்கள் இருக்கின்றன. அது எல்லாமே பின்வரும் வாரங்கள்ல பார்க்கலாம். இந்த சுபதினம் பதிவுகளை பார்த்து ரசித்த நிறைய பேர் எங்கிட்ட ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. உங்க அப்பா பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவருடைய கதா காலட்சேபத்திலிருந்து சில பகுதிகளை இதே மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாமேன்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு உடன்பட்டு வரும் வாரங்கள்ல TSB ஹரிகதா என்ற தொடரும் ஆரம்பிக்க இருக்கிறேன். அதற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. அடுத்த வாரம் மேலும் ஒரு சுவையான படத்தோடு சந்திப்போம். நமஸ்காரம், சுபதினம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் ராஜ்யம் வக்படுத்பல்ய கருமஸ்மரணாத் பவேத்.